எண்ணும் எழுத்தும். ஐவகை நில அமைப்பு. மன்னரை காத்த மக்கள். வீரநாடு என்ற நாட்டை ஆண்ட மன்னருக்கு ஒரு கடுமையான நோய் வந்தது. அவரை காப்பாற்ற பல மருத்துவர்கள் முயன்று வந்தனர். மன்னருக்கு என்ன நோயாக இருக்கும்? சோதித்துப் பார்த்துதான் கூற முடியும். வாருங்கள், விரைந்து செல்லலாம். மன்னரை மருத்துவர்கள் சோதித்துப் பார்க்கின்றனர். அவர்களுடன் அரசி, இளவரசன், இளவரசி, அமைச்சர் ஆகியோர் உள்ளனர். மன்னருக்கு கடுமையான காய்ச்சல் வந்துள்ளது. அதை குணப்படுத்த மருந்து தயாரிக்க வேண்டியுள்ளது. உடனே செய்யுங்கள் மருத்துவரே. அது அவ்வளவு எளிதல்ல. எங்களுக்கு இந்த ஓலைச்சுவடியில் உள்ள குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ள 6 மருந்து பொருள்கள் வேண்டும். அவற்றைக் கொண்டுதான் அம்மருந்தை தயாரிக்க முடியும் அரசியாரே. அப்படியா? உடனே ஏற்பாடு செய்கிறேன். என் கண்மணிகளே, உங்கள் அப்பாவை காக்க இந்த ஓலைச்சுவடி குறிப்புகளில் உள்ள பொருள்கள் தேவை. ஆனால் இவை கிடைப்பது சற்று கடினம் என்கிறார்கள். அம்மா, வருந்தாதீர்கள், இப்பொழுதே புறப்படுகிறோம். கவலை வேண்டாம் அம்மா, நாங்கள் இருக்கிறோம். அரசி இளவரசனிடமும் இளவரசியிடமும் குறிப்புகள் உள்ள ஓலைச்சுவடிகளை கொடுத்து மருந்து பொருள்களை சேகரிக்க அனுப்பி வைக்கிறார். அவர்களுக்கு துணையாக சில வீரர்களையும் அவர்களுடன் அனுப்பி வைக்கிறார். இளவரசி குழுவினர் கிழக்கு திசை நோக்கியும் இளவரசன் குழுவினர் மேற்கு திசையை நோக்கியும் தங்கள் பாதையில் செல்கின்றனர். இளவரசன் தனது குறிப்பை படிக்கிறான். அந்த குறிப்பானது: உயரமான இடத்தினிலே உச்சியிலே கிடைத்திடும் ஆளுக்கு எட்டாத கூடு, 1000 வீரர்கள் கட்டிய வீடு. இந்த குறிப்பின் அடிப்படையில் மேற்கு திசையில் இருக்கும் மலை ஏறி செல்கிறான். அங்கே சில குறவர்களை காண்கிறான். ஐயா, மலைப்பகுதியின் தலைவரை பார்க்க வேண்டும். எவ்வழியில் செல்வது? இங்கிருந்து கொஞ்ச தூரம் சென்றால் முருகன் கோயில் வரும். அங்குதான் எங்கள் தலைவரின் வீடு. அங்கே ஒரு பெண் குறிஞ்சி யாழ் வைத்து இசை மீட்டிக் கொண்டிருக்கிறாள். சிலர் முருகனுக்கு மாலையிட்டு வணங்குகின்றனர். இவற்றையெல்லாம் கண்டு கொண்டிருந்த இளவரசனை மலைப்பகுதி தலைவன் வந்து வணங்கினார். அவரிடம் இளவரசன் குறிப்பை கொடுத்தான். இந்த குறிப்பு மலைப்பகுதியை குறிக்கிறது. ஆனால் இதில் குறிப்பிட்டுள்ள பொருள் என்னவென்று தெரியவில்லை. இதை கண்டுபிடித்து தாருங்கள். மன்னரை காக்க வேண்டும். கவலை வேண்டாம் இளவரசே, இது எங்கள் மலைத்தேன். வாருங்கள், எடுத்து தருகிறோம். இளவரசன் கேட்டபடி மன்னரை காப்பதற்கு தேன் எடுத்து மிகுந்த அன்புடன் தருகின்றனர். இளவரசன் அதனை பெற்றுக்கொண்டான். இளவரசன் தன்னை அன்பாக வரவேற்று உபசரித்து தேவையான உதவியை செய்த குறவர் பெருமக்களுக்கு நன்றி கூறி புறப்பட்டான். அடுத்த குறிப்பை படித்த இளவரசன்: கரடி முயல் வாழுமிடம், கொஞ்சும் கிளி கொத்தும் பழம், வெளியில் பச்சை உள்ளே சிவப்பு, குட்டி விதைகள் கொட்டி கிடக்கும், பழமும் இலையும் மருந்தாகுமே. இது எந்த இடமாக இருக்கும் என்று சிந்திக்க உடன் வந்த வீரன் குறிப்பினை பார்த்தான். இளவரசனிடம் இது காடு என்று குறிப்பிட்டான். உடனே இளவரசன் குழுவினர் மலையின் பின்புறம் இருக்கும் காட்டை நோக்கி பயணித்தனர். அங்கு இடையர்கள் சிலர் கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்தனர். சில சிறுவர்கள் இளம் கன்றுகளைத் தழுவி விளையாடிக் கொண்டிருந்தனர். அங்கிருந்த முதியவரிடம் இளவரசன் குறிப்பை கொடுத்தான். குறிப்பை படித்தீரே, இது என்ன பொருள் என்று தெரியுமா ஐயா? இங்கு கிடைக்குமா? மன்னரை காப்பாற்ற இந்த பொருள் உடனடியாக தேவை. இந்த பொருள் என்னவென்று தெரியும். இது எங்கள் பகுதியில் கிடைக்கும் பழம்தான். கவலை வேண்டாம். எங்கள் முல்லைப் பகுதியின் தலைவனிடம் உதவி கேட்கலாம். வாருங்கள் இளவரசே. காட்டின் தலைவனை காண செல்கின்றனர். இளவரசனை பார்த்த தலைவர் வரவேற்க ஓடி வருகிறார். வாருங்கள் இளவரசே, கவலை வேண்டாம். இந்த பழம் கொய்யாதான். எங்கள் தெய்வம் திருமால் கோவிலுக்கு அருகே நிறைய மரங்கள் உள்ளன. பறித்து தருகிறோம். வாருங்கள். நன்றி ஐயா. சில பெண்கள் முல்லையாழ் இசைத்து பாடிக்கொண்டிருந்தனர். திருமால் கோவில் அருகே உள்ள கொய்யா மரங்களிலிருந்து பழங்களையும் இலைகளையும் பறித்து கொடுக்கின்றனர். அத்துடன் இளவரசனுக்கு நெய், பால் போன்ற பலவற்றையும் பரிசாக கொடுத்து
மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைக்கின்றனர். இளவரசன் அடுத்த குறிப்பை எடுத்து அந்த முதியவரிடம் காட்டுகிறார். காடும் மலையும் காய்ந்திருக்கும், கள்ளிச் செடி வளர்ந்திருக்கும், கழுகும் கூட காத்திருக்கும், இலுப்பைப் பூவும் பூத்திருக்கும், பூத்த பூவை பறித்திடு, இன்றே நீயும் வந்துடு. அதற்கு முதியவர், இது கடினமான பகுதி, எங்கள் காட்டிற்கு பின்பகுதியில் உள்ளது என்று வழிகாட்டுகிறார். இளவரசன் பயணத்தை தொடர்ந்து செல்கிறான். பாலைப்பகுதி மிகவும் வறண்டு காணப்படுகிறது. இங்கே எங்கு பார்த்தாலும் வெப்பமாக உள்ளது. இப்பகுதியில் 6 குளங்களில் நீர் இல்லாததால் மரங்கள் காய்ந்து காணப்படுகின்றன. கழுகுகள் வானில் வட்டமிடுகின்றன. யானை பிளிரும் சத்தம் கேட்கிறது. அப்போது அங்கே சில எயினர்கள் வருவதை பார்க்கிறார் இளவரசன். எயினர்கள் இளவரசன் என அறிந்ததும் அவரை வரவேற்கின்றனர், வணங்குகின்றனர். இளவரசன் தனது தேவையை சொல்கிறார், குறிப்பை கொடுக்கிறார். மன்னரை காக்க இந்த குறிப்பில் உள்ள பொருள் உடனடியாக தேவை. இளவரசே, இலுப்பை பூ அதோ கொற்றவை கோவில் அருகே இருக்கிறது, பாருங்கள். இளவரசன் எயினர்களிடம் பூவை பெற்றுக்கொள்கிறார். உங்கள் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். நன்றி. தன் அரண்மனையை நோக்கி விரைகிறார் இளவரசன். இளவரசி முதல் குறிப்பை படித்து பார்க்கிறாள். நாரை நிற்கும் வயலருகே எருமை குளிக்கும் குளத்தினிலே பூத்திருக்கும் குவளையை வாடாமல் எடுத்து வா. இதில் குறிப்பிடப்படும் பகுதி வயல் நிறைந்த பகுதி என சொல்கிறாள். உடனே வீரர்கள் இது மருதநிலப் பகுதி என்று உணர்ந்து இளவரசியை மருதநிலப் பகுதிக்கு அழைத்து செல்கிறார்கள். பசுமையான வயல்கள், நீர் நிறைந்த குளங்கள், ஏறுடும் விவசாயிகள் ஆகிய காட்சிகளைக் கண்டவாறு மருதத் தலைவனை காணச் செல்கிறார். மருதத் தலைவன் இந்திரனை வணங்கி வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஓர் உதவி தேவை. எனது தந்தையை காப்பாற்ற இக்குறிப்பில் உள்ள பொருள் வேண்டும். இளவரசி, இது குவளை மலர், உடனே பறித்துத் தருகிறோம். தலைவர் இளவரசிக்கு அம்மலர்களை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். நன்றியுடன் இளவரசி விடைபெறுகிறார். கடற்காகம் பறக்கும் இடம், அலைகள் வந்து மோதும் இடம், கப்பல்கள் மிதக்கும் இடம், வலைவீசி பிடிப்பதையும் நெருப்பாக மலர்வதையும் விரைந்து நீயும் கொண்டு வா என்று படித்தபோதே இளவரசி புரிந்து கொண்டாள். இது எந்த இடமாக இருக்கும், குறிப்பிட்டுள்ள பொருள் என்ன என்பதை அறிந்து கொண்டாள். உடனே குழுவினர் கீழ்திசை கடல் நோக்கி விரைந்து செல்கின்றனர். கடற்கரையில் படகுகள் நிற்கும் காட்சி, அங்கே மீனவர்கள் மீன்களை கரையில் சேர்க்கும் காட்சி, இவற்றையெல்லாம் கண்டு கொண்டே ஊருக்குள் நுழைகிறாள் இளவரசி. இளவரசியை கண்ட தலைவர் அவரை வரவேற்க வருகிறார். நாட்டின் மன்னரை காக்க வலை வீசி பிடிப்பதும் நெருப்பாக மலர்வதும் வேண்டும். வலை வீசி பிடிப்பது மீன், நெருப்பாக மலர்வது செங்காந்தள். மீனவர்கள் போதும் போதும் என்ற அளவிற்கு மீன் மற்றும் செங்காந்தலை கொடுத்து அனுப்புகின்றனர். இளவரசி தனது நன்றியை தெரிவித்து விரைந்து அரண்மனை நோக்கி புறப்பட்டார். இளவரசனும் இளவரசியும் உரிய நேரத்தில் குறிப்பிட்ட பொருள்களான மலைத்தேன், குவளை மலர், இலுப்பைப்பூ, கொய்யா, மீன், செங்காந்தல் மலர் ஆகியவற்றை மருத்துவரிடம் கொடுக்கின்றனர். மருத்துவர்கள் மருந்து தயாரித்து அரசரை குணப்படுத்தினர். குணமடைந்த அரசர் தன்னை காத்த மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் உரிய மரியாதை கொடுத்து அமைச்சர் மூலமாக பரிசு பொருள்களை அனுப்பி வைக்கிறார். அரசர் தனக்கு உதவிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலைப்பகுதியின் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பரிசுப் பொருள்களை அனுப்பி வைக்கிறார்.